வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கின் ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நடேசனின் நினைவு தினம் ஐபிசி தமிழ் கலையகத்திலும் நினைவேந்தல். புலிகள் மீதான தடையை நீடித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம், புதிய வர்த்தமானி வெளியீடு. தமிழீழ வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோரும் இபிடிபி, ஆவணங்கள் இருப்பதாகவும் கருத்து. அதிரடியாக கைது செய்யப்படவுள்ள அரசியல்வாதிகள், நாட்டை விட்டு தப்பியோட முயற்சி. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை, நிவாரணம் வழங்க 120 குழுக்கள் கடமையில். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டு பற்றாளர் ஐயாத்துரை நடேசனின் 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் நினைவு கூறப்பட்டுள்ளது. இந்த படுகொலை தொடர்பாக நேரடியான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகள் இனம் காணப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவொரு விசாரணைகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படாத நிலையில் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஐயாத்துரை நடேசன் ஐபிசி தமிழின் இலங்கைக்கான ஊடகவியலாளராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2004 ஆண்டு மே மாதம் 31 ஊடகவியலாளர் நடேசன் தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடன் சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது மரணத்திற்கு நீதி கிடைக்காத நிலையில் 21வது ஆண்டு நினைவு தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஐபிசி தமிழின் தாயக கலையகத்தில் இன்றைய தினம் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுடரேற்றப்பட்ட மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவுரைகள் இடம்பெற்றுள்ளன. ஐயாத்துரை நடேசன் இலங்கையின் முன்னோடி தமிழ் ஊடகவியலாளர் ஆவார். யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இவர் நெல்லை நடேசன் என்ற பெயரில் எழுதி வந்தார். இறக்கும் போது இவர் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் துணைத் தலைவராக பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்க வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு அடைவு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடம் இருப்பதாக இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. எங்களுடைய சொத்தாக இருக்கின்ற இந்த நகைகள் மக்களிடம் இருக்கின்ற போது அவர்கள் எங்களுடைய வங்கிகளிலே குறைந்த வட்டிகளிலே வைத்து தங்களுடைய தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் அவர்களுடைய முயற்சிகளை செய்வதற்கும் அது மிகவும் ஒரு துணையாகவும் மிகவும் ஒரு நல்ல நடவடிக்கையாகவும் மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் அந்த தங்களுடைய நகைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று தங்களுடைய ஆவணத்தை வைத்திருக்கின்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே யுத்த காலத்திலே அவர்கள் செல்லுகின்ற போது தங்களுடைய உரிய ஆவணங்களை தொலைத்தவர்கள் இருக்கின்றார்கள். முகாம்களிலே நாங்கள் தங்கி இருக்கின்ற போது பலரிடம் இராணுவத்தினர் தங்களுடைய அந்த நகைகள் அடை வைத்த அந்த பற்றுச்சீட்டுகளை இராணுவமும் முகாம்களிலே வாங்கி இருக்கின்றார்கள். அவ்வாறு பற்றுச்சீட்டு இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய பற்றுச்சீட்டு பொறுத்தவரையிலே என்னிடமுள்ள இந்த பற்றுச்சீட்டானது இது 10 பவுன் நகைக்குரிய பற்றுச்சீட்டாக இருக்கின்றது. கனகாலமாக சென்றிருக்கிறது. 10 பவுன் நகைக்குரிய பற்றுச்சீட்டு. இதே போல எங்களினுடைய மக்கள் நிறைய பேர் இந்த பற்றுச்சீட்டுகளை வைத்திருக்கின்றனர். அவர்கள் இதை எங்கு கொண்டு போய் நாங்கள் இதை பதிவது, இந்த நகைகளை எவ்வாறு நாங்கள் மீளப் பெறுவது என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர். அந்த வகையிலே இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த நகைகளை மீள வழங்குவதில் எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீடித்து புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 15 அமைப்புகள் மற்றும் 217 நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன.
இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எக்ஸ்யூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாதே மிலாதே இப்ராஹிம், விலையாத் அஸ் ஜைலானி, டருல் ஆதுர் அத்துபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த பேர்ல்ஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சில அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் அரசியல்வாதிகளும் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் இவ்வாறு ரகசியமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த முயற்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படாதவர்கள் வெளிநாடு செல்ல எவ்வித தடையும் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டவர்கள் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோட்காட்டி குறித்த தெற்கு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மைய நாட்களாக கடந்த அரசாங்கங்களின் முக்கியஸ்தர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த விவரங்கள் தொடர்பில் காவல்துறையினரோ அல்லது அரசாங்கமோ அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை. இலங்கையில் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பதவிகளில் இருந்த 20 அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம், ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தென்னிலங்கை அரசியல் எதிர்வரும் வாரங்களில் பெரும் பரபரப்பான நிலையில் இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்போது விரைவாக நடத்தப்பட்டு வருவதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஆணையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் ஆணைய முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் குவிப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தியுள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முடிந்தவுடன் கைதுகள் செய்யப்படும் எனவும் ஆணைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பல நிறுவனங்களின் அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் ஒன்றிணைந்து லஞ்சம் வாங்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர்களான ஹெஹலிய ரம்புக்வெல்ல, மஹிந்தானந்த அளுத்கமகே, SM சந்திரசேன, நளின் பெர்னாண்டோ, சிவநேசதுரை சந்திரகாந்தன் உட்பட பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கடற்படையின் 120 குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மழையுடனான காலநிலையினால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாரியளவிலான சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 12 மாவட்டங்களில் 120 குழுக்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் கேப்டன் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையின் 4 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் பலத்த மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4000 தாண்டியுள்ளது. 12 மாவட்டங்களில் பலத்த மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலையால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 129 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. யாழ் மயிலிட்டி துறைமுகத்தில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய படகுகளை கடலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக யாழ் மாவட்ட நீரியல் வள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடலில் அத்துமீறி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 123 இந்திய ரோலர் படகுகளை அறிவித்தல் கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் கடற்தொழில் விடய தானங்களின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமார் 3 தொடக்கம் 4 வருடங்களாக யாழ் மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய அத்துமீறிய ரோலர் படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் அவர்களது படகுகளை கட்டுவதில் இதனால் பாரிய இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக குறித்த படகுகளை கடலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணங்களை குறித்த ரோலர் படகுகளிலிருந்து அகற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் பௌதிகவியல் துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றி வந்த கலாநிதி சுதர்சினி உபேந்திரன் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் இன்று இடம்பெற்ற பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விடுத்த சுற்றறிக்கைக்கு அமைய திறமை மற்றும் தகைமையின் அடிப்படையில் கலாநிதி சுதர்சினி உபேந்திரன் வழங்கிய விண்ணப்பத்தின் மதிப்பீடு மற்றும் நேர்முக தேர்வு முடிவுகள் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அவற்றை அண்மைய முறையில் பரிசீலித்த பேரவை அவரை பௌதிகவியல் துறையின் பேராசிரியராக நியமிப்பதற்கு ஒருமனதாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. இலங்கையில் இந்த மாதம் சுற்றுலா பயணிகளின் வருகை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டு மே 1 திகதி முதல் 28 திகதி வரை நாட்டிற்கு 1,20,120 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா 35.7% பங்களித்து முன்னிலை வகிக்கின்றது. இதற்கமைய இந்தியாவிலிருந்து 42,899 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 8,382 சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து 7,965 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தின் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் மே மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் 7.1% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை திறந்த சிலம்ப போட்டி இன்று திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை ஆதிக்கலை கூடம் இதனை ஏற்பாடு செய்திருந்ததோடு அதன் தலைவர் சிலம்பாட்ட ஆசான் ராஜா ஆனந்த் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த அதிகளவான சிலம்பம் வீரர்கள் சிலம்ப போட்டியில் பங்கு கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தனர். இதன்போது சிலம்ப ஆசான் ராஜா ஆனந்த் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். சிலம்பம் வீரர்களுக்கும் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் இடம்பெற்று வருகின்ற 20வது சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிட்டுள்ளார். இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபை ஏற்பாடு செய்த 20வது சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியை பார்வையிட இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் மேற்கொண்டுள்ளார். சுமார் 280 கண்காட்சி கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சியானது வீடமைப்பு மற்றும் நிர்மாணத் துறையில் முக்கிய தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகும் என்பதால் இதனூடாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வர்த்தக வாய்ப்புகளை பெறவும் புதிய நிர்மாணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப முறைகள் பற்றிய புரிதலை பெறவும் கண்காட்சியாளர்களுக்கு வாய்ப்பு கிட்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கின் ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நடேசனின் நினைவு தினம் ஐபிசி தமிழ் கலையகத்திலும் நினைவேந்தல். புலிகள் மீதான தடையை நீடித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய வர்த்தமானி வெளியீடு. தமிழீழ வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோரும் இபிடிபி ஆவணங்கள் இருப்பதாகவும் கருத்து.
அதிரடியாக கைது செய்யப்படவுள்ள அரசியல்வாதிகள், நாட்டை விட்டு தப்பியோட முயற்சி. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை, நிவாரணம் வழங்க 120 குழுக்கள் கடமையில். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.